Taste the Daily. Taste the Daily. கடலோர பகுதிகளில் சட்டவிரோதமாக தாது மணலை கொள்ளையடித்த நிறுவனங்களுக்கு விதித்த அபராத தொகையை உறுதி செய்தும் அரசு அதிகாரிகள் உடந்தை குறித்து விசாரிக்குமாறும் சென்னை உயர்நீதிமன்றம் சாட்டையை சுழற்றி உள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்ட கடலோர பகுதிகளில் தடையை மீறி சட்டவிரோதமாக தாது மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது என்றும் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டி விக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அப்போது தமிழ்நாடு தொழில்துறை செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் தாது மணல் எடுப்பதற்காக விவி மினரல்ஸ், டிரான்ஸ் வேர்ல்ட் கார்னெட் உள்ளிட்ட 7 நிறுவனங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 52 உரிமங்களும், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 6 உரிமங்கள் என மொத்தம் 64 உரிமங்கள் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட சட்டவிரோதமாக அதிக தாது மணல் எடுப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து தாது மணல் எடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் கடந்த 2013ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சட்டவிரோதமாக தாது மணல் கொள்ளையடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட 5832 கோடியே 44 லட்சம் ரூபாய் இழப்பை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமே வசூலிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் வசம் உள்ள 1 கோடியே 55 லட்சம் டன் தாது மணலை மத்திய அரசிடம் ஒப்படைக்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். 2018 முதல் 2022ஆம் ஆண்டுக்கு இடையில் மட்டும் சுமார் 16 லட்சம் டன் அளவிலான தாது மணல் சட்டவிரோதமாக தூத்துக்குடி துறைமுகம் வழியாக கடத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், M ஜோதிராமன் அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் கொள்ளையடிக்கப்பட்டது உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்தனர். தாது மணலை கொள்ளையடித்த தனியார் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட 5832 கோடியே 44 லட்சம் ரூபாய் அபராதம் செல்லும் என்று தெரிவித்த நீதிபதிகள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாது மணலை உடனடியாக மத்திய அரசிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து தாது மணல் கொள்ளை தொடர்பான வழக்குகளின் விசாரணையை CBIக்கு மாற்றியும் வழக்குகளின் ஆவணங்களை 4 வாரங்களில் CBIயிடம் ஒப்படைக்கவும் தமிழக காவல்துறைக்கு உத்தரவிட்டதுடன் சிறப்பு குழுவை அமைத்து விசாரணையை நடத்தவும் கண்காணிக்கவும் CBI இயக்குநருக்கு ஆணையிட்டனர். நீதிமன்றத்தை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களால் ஏற்பட்ட சிக்கலிலிருந்து தப்பிக்க தாது மணல் கொள்ளை வழக்கில் சிக்கிய நிறுவனங்கள் முயற்சி செய்ததாக பகீர் குற்றச்சாட்டை சுமத்திய நீதிபதிகள், சட்டங்கள் வலுவாக இருந்தும் அதிகாரிகளின் ஊழல் மற்றும் கூட்டு சேர்ந்ததன் காரணமாக மணல் கொள்ளையை தடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல்வாதிகளுக்கு பங்கிருப்பதை புறந்தள்ள முடியாது எனவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் தவறு செய்த அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டனர். தாது மணல் கொள்ளை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 7 தனியார் நிறுவனங்களின் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைக்கு தெரிவிக்கவும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். Taste the Daily. Taste the Daily.